டெல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. எல்லா தெருநாய்களையும் ஒரு காப்பகங்கள்ல அடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு உத்தரவுனால நாடு தழுவிய ஒரு பரந்த விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. தெருநாய்களை மொத்தமா அகற்றிட்டா இது பேரழிவுக்கு வழிவகுக்கணும், இதனால மக்களுக்கு தான் பெரும் பிரச்சனைன்னு விலங்கு நல ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க. தெருநாய்களை ஒரு இடத்துல இருந்து அகற்றும் போது அதே இடத்துக்கு எலியோ பூனையோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு விலங்கோ அந்த இடத்த ஆக்கிரமிக்கும் போது அந்த விலங்கையும் அரசாங்கம் அகற்றுவாங்களா? IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. எல்லா தெருநாய்களையும் ஒரு காப்பகங்கள்ல அடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு உத்தரவுனால நாடு தழுவிய ஒரு பரந்த விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தரப்பினர் தெருநாய்கள்னால சாலைகளில் போறவங்களை கடிக்கிறதும் குழந்தைகளை கடிக்கிறதும் ராபிஸ் நோயினால உயிரிழப்புகள் ஏற்படுறதும் அப்படின்றதுனால இந்த ஒரு உத்தரவை வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மொத்த தெருநாய்களையும் அகற்றுவது அப்படின்றது மனிதாபிமானமற்ற ஒரு செயல். இதனால சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு நல அமைப்புகள் சொல்றாங்க. இதை தாண்டி நமக்கு இதை பார்க்கும்போது ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, மொத்த திருநாய்களையும் நம்மளால அகற்ற முடியுமா? அதாவது இந்த அரசாங்கத்தால் அகற்ற முடியுமா? அப்படி அகற்றினா மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றது ஒரு பக்கம் எழக்கூடிய கேள்வியா இருந்தாலும், பல்வேறு முக்கிய நகரங்களான மும்பை, டெல்லி போன்ற இடங்கள்ல இந்த ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு அமைதி பேரணிகளும் போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. தெருநாய்களை மொத்தமா அகற்றிட்டா இது பேரழிவுக்கு வழிவகுக்கணும், இதனால மக்களுக்கு தான் பெரும் பிரச்சனைன்னு விலங்கு நல ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க. டெக்கலோனியல் அப்ரோச்சஸ் டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் ராபிஸ் பிரிவென்ஷன் இன் இந்தியா அப்படின்ற தலைப்புல ஒரு ஆய்வை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தெருநாயை ஒரு இடத்துல இருந்து அகற்றுவது மூலமா அந்த இடத்துல வேக்யூம் எஃபெக்ட், அதாவது ஒரு வெற்றிடம் ஏற்படக்கூடிய காரணமாக அந்த இடத்துல நிலைமை இன்னும் மோசமாகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தெருநாயை ஒரு இடத்துல இருந்து அகற்றின உடனே அடுத்த 6 மாசத்துக்குள்ள வேற ஒரு திருநாய்கள் அந்த இடத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உணவு தங்கும் இடம்னால அதை ஈர்த்து அந்த திருநாய்கள் அங்க வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா போன்ற பெரிய நாடுகள்ல மைக்ரேஷன், அதாவது இடம்பெயர்வு அப்படின்றத தடுக்கவே முடியாதுன்னு அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய திருநாய்கள், அதாவது அந்த இடத்தை சுத்தி இருக்க திருநாய்களுக்கும் புதுசா வந்த திருநாய்களுக்கும் சண்டை நடக்கும் அப்படின்னும், மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில புதுசா திருநாய் வந்த உடனே, அதாவது ஏற்கனவே நீங்க திருநாய் அகற்றினீங்கன்னு சொன்னீங்களா, இப்ப என்ன புதுசா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த திருநாய்கள் கூடயும் மக்கள் சில பிரச்சனைகளும் மோதல்களும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த நிலைமையை விட இப்ப வரப்போற, அதாவது புதுசா வந்த திருநாய்கள் கூட வந்த அந்த நிலைமை மோசமாகணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் உலக சுகாதார அமைப்புகள் போன்ற பல்வேறு அமைப்புகள் பாத்தீங்கன்னா நாய்களை அதோட இருப்பிடத்திலிருந்து அகற்றும் நடவடிக்கையை எதிர்க்கிறாங்களே. தெருநாய்களை ஒரு இடத்துல இருந்து அகற்றும் போது அதே இடத்துக்கு எலியோ பூனையோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு விலங்கு அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் போது திருநாய்கள் போலவே அந்த விலங்கும் பல்வேறு இடங்கள்ல பரவி கிடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த விலங்கையும் அரசாங்கம் அகற்றுவாங்களா? அது மட்டும் இல்லாம இப்படி அகற்றும் பட்சத்துல எக்கோசிஸ்டம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? இதுக்கு முன்னாடி வரலாறுல பாத்தீங்கன்னா எக்கோசிஸ்டம்ல நம்ம எப்பெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோமோ நம்ம நினைக்க முடியாத ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்றதுதான் உண்மையே. இதெல்லாம் தாண்டி இதுல முக்கியமா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெருநாய்கள் எலியையும் பூனையையும் வேட்டையாடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல பூனைகள் குறித்தான, அதாவது பூனைகள் தொடர்பான புகார்கள் ஏற்கனவே கொஞ்சம் அதிகரிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கு. சோ தெருநாய்களுடைய புகார்கள் அதிகரிக்கும் காரணத்தினால இது நமக்கு தெரியாமலே இருக்கு. அதே மாதிரி எலிகள்னால வரக்கூடிய நோய்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. சோ இப்படி தெருநாய்கள் அகற்றிட்டா பூனைகள் தொடர்பான புகார்களும் அதிகரிக்கும், எலிகள் தொடர்பான நோய்களும் நிறைய வரும் அப்படின்ட்டு விலங்குகள் நல ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் நாய்க்கடி சம்பவமும் ராபிஸ் நோயினால ஏற்பட்ட பாதிப்புகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 36% ராபிஸ் நோயினால ஏற்பட்ட உயிரிழப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18,000 முதல் 20,000 பேர் வருஷத்துக்கு உயிரிழக்கிறாங்கன்னு, அதுல 30 முதல் 60% பேர் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா நம்மளுடைய இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொடுத்த டேட்டா படி 2023ல 50% இந்த உயிரிழப்புகள் 2024ல 54% அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அரசுடைய தகவல் படி 2024ல மட்டும் 37 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, திருநாய்கள் குழந்தைகளையும் ரோட்ல சும்மா போறவங்களையும்
உயிர்களையும் கடிக்குது. அதனால எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவை வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல மாடுகளும் சும்மா போறவங்கள முட்டுது, சும்மா போறவங்கள இடிச்சு தள்ளுது, சும்மா போற குழந்தைகளையும் தான் இடிச்சு தள்ளுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா மாடுகளையும் மொத்தமா ஒரு இடத்துல வந்து இவங்க அடைச்சு வச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழத் தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல இவ்ளோ நாய்களை அடைச்சு வைக்கும்போது அதுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவை? ஒரு சிட்டில இருந்து இவ்ளோ நாய்களை அகற்றும் போது அதுக்கான உணவுகள், அதுக்கான தங்கும் இடம் இவங்க தரும்போது எவ்வளோ செலவாகும் அப்படின்றதும் இதுல முக்கியமான ஒரு கேள்வியா எழத் தொடங்கி இருக்கு. இதுக்கான தீர்வே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமான பல்வேறு இடங்கள்ல இருக்க விலங்குகள் நல ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுங்க எல்லாத்துக்குமே வந்து தடுப்பூசி போடணும், இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும், இதுதான் ஒரே தீர்வு. அதை விட்டுட்டு அதை அகற்றுவதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல லட்சக்கணக்கான நாய்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு வைக்கிறது, ஸோ அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறன்ட்டு அரசாங்கம் அது செலவை ஏத்துக்கிறது அப்படின்றது சாத்தியமற்ற ஒண்ணு அப்படின்றதும் அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை பண்ணி இந்த ஒரு உத்தரவை மறுபரிசீலனை பண்ணி சரியான உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கையா முன் வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.